ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். அருமையான மகனல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகனல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்று நினைக்கின்றேன், உன்னை நான் இன்று நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. கரங்களை தட்டி பாடலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி பாடலாமா? யாக்கோபே நீ வேறொன்று வா, யாக்கோபே எல்லாரும் பாடலாமா? நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா. என் மகனே, என் மகனே, நீ வேறொன்று வா, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீ பாச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீ பாச்சுவே, இரவும் பகலும் காத்து கொள்வே, இரவும் பகலும். எல்லாரும் உற்சாகமாய் எவரும் தீங்கிழைக்க, எவரும் தீங்கிழைக்கவே, என் மகனே நீ வேறொன்று வா, யாக்கோபே நீ வேறொன்று வா. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பார்வைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவுக்கு எழுதின புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 43வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் துவங்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நீ தேவனுடைய பார்வையில் அருமையானபடியினால். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ தேவனுடைய பார்வையில் அருமையானவன், நீ தேவனுடைய பார்வையில் பிரியமானவள், நீ தேவனுடைய பார்வையில் அருமையானவள். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை பார்க்கும்போது அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய பார்வையில அருமையானவளப்பா. மற்றவங்க உன்னை தள்ளப்பட்டவங்கன்னு சொல்லலாம், மற்றவங்க உன்னை வெறுக்கலாம், மற்றவங்க உன்னை கெட்டவங்க, நீ தீமையானவள், நீ பாவி என்று சொல்லி உலகம் உன்னை தள்ளி வைக்கலாம். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்களை உண்டாக்கின தெய்வம், உங்களை உருவாக்கின தெய்வம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேரெடுத்து தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானவள், நீ என் பார்வைக்கு அருமையானவள். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வை விசித்திரமானது. பிரியமானவர்களே, நாம் பார்க்கிற விதமாக தேவன் பார்ப்பது அல்ல. தேவன் ஒரு வித்தியாசமான கோணத்திலே பார்க்கிறவர். நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. தேவனுடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அது உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 149:4 அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். தேவன் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். தேவன் தமது ஜனத்தின் மேல், யாரெல்லாம் அவருடைய ஜனமாக இந்த கால வேளையில நீங்க வந்திருக்கிறீங்களோ, நான் விசுவாசிக்கிறேன், அவர் ஆராதிக்க அவருடைய ஜனம் என்று சொல்லி
நீ அவரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையிலே வந்திருந்தாலும் சரி பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடினால தான் அவர் உங்களோடு கூட பச்சமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடினால தான் தேவன் உங்களை எங்கேயோ இருந்த நம்மை, இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை, பாவ சேற்றில் இருந்த நம்மை கரம் பிடித்து நம்மை தூக்கி எடுத்து பரிசுத்தமான சபையிலே உங்களையும் என்னையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஏசாயா 62:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதே ஏசாயா என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீ இனி கைவிடப்பட்டவள் இனி எண்ணப்படாமலும், உன்னுடைய தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பீலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரத்திற்கு என்று சொல்லி தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தை, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள் 2 நாளாகமும் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தம்மை உச்சம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள், அவருடைய பரிசுத்த கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யார் அவருடைய பார்வையிலே அருமையானவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியிலே எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படி அவருடைய கண்கள் இந்த பூமியில் எங்கும் பட்டபோது உங்களையும் என் மீதும் அவருடைய கண்கள் பட்டது. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நம்மை விட நல்லவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், நம்மை விட நீதிமான்கள் அநேகர் இருக்கிறார்கள், நம்மை விட படித்தவர்களும் அநேக ஞானிகள் இருந்த போதிலும் கர்த்தருடைய கண்கள் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் பட்டபடியினால தான் ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்க ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்தமான கண்கள் உங்களுடைய குடும்பத்தின் மீது பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் கோத்திரத்துக்கு ஒருவனாக, குடும்பத்துக்கு ஒருவனாக தேவன் உங்களையும் என்னையும் தேவன் பிரித்தெடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்களை பார்க்க முடியும். ஆபிரகாமை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் ஒருவனாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். தேவனுடைய கண்கள் ஆபிரகாமை எப்படி பார்த்தது? நாம் பார்க்கும்போது அவனை ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக, தேவனை அறியாதவனாக நாம் பார்த்தோம். ஆனால் தேவனுடைய கண்கள் ஆபிரகாமை பார்க்கும்போது அவன் ஒரு விசுவாசத்தில் வல்லவனாக பார்த்தது. ஹல்லேலூயா. நாம நினைக்கலாம், நான் தேவனுடைய பார்வையில் எப்படி இருப்பேனோ, மேபி நான் ஒரு பாவியா இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை சொல்லலாம், மற்றவங்களுடைய பார்வையிலே நீங்க ஒரு பாவியாக இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வையிலே நீங்க ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் மேல் பார்த்திருக்கிற பார்வை ஒரு விசேஷமான பார்வையா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் ஒரு விசேஷித்த பார்வையிலே உங்களை பார்க்கிறார். அவர் உங்களை பாவி என்று சொல்லி பார்க்கிறதில்லை, உங்களை பரிசுத்த கண்ணோடு பார்க்கிறார். அல்லேலூயா. எப்படி அன்றைக்கு ஆபிரகாமை ஒரு விசுவாசத்தில் வல்லவனாக தேவன் பார்த்தாரோ, நோவாவை ஒரு நீதிமானாக எப்படி தேவன் பார்த்தாரோ, யோபுவை எப்படி ஒரு உத்தமனாக சன்மார்க்கனாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாக எப்படி யோபுவை அன்றைக்கு பார்த்தாரோ, அதே மாதிரி தான் ஒவ்வொருவரையும் தேவன் விசேஷிதமாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தேவனுடைய பார்வையிலே அருமையாக எண்ணப்படுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் தேவனுக்காய் நாம் பிரியமாய் வாழும்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார், நீ என் பிரியம் என்று சொல்லி, நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன ஆண்டவருக்கு நாம் இன்னும் ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமாய் இருக்கும்போது, அல்லது தேவனுடைய பார்வையிலே நாம் பிரியமாய் அருமையா இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே இன்னும் ஆண்டவருக்காக பிரியமாக வாழுவோம், நாம் இன்னும் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்வோம் என்று சொல்லி நான் அந்த விசுவாசத்தோடு உங்களோடு கூட இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையிலே பிரியமாய் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது இந்த நாளிலிருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே,
நான் உம்முடைய பார்வையில பிரியமாய் இருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன், இன்னும் நான் பிரியமாய் வாழ்வேன், நான் உம்முடைய பார்வையில பிரியமாய் இருக்கும்போது நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நிச்சயமாக வருகிற நாட்களிலே சொல்லப்படுகிற சத்தியங்கள், சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே வந்து பலிக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய பார்வையிலே நாம் அருமையாய் இருக்கும்போது தேவன் வைத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம் வாசிக்கலாம். ஏசாயா வாசித்த அதே வசனம் 43வது அதிகாரம் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். முதலாவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய ஜீவிய பாதையிலே ஒரு கனத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா. கனம் என்பது மனிதர்களால் ஏற்படுவது அல்ல, மற்றவர்களால் பணத்தினாலோ பொருளினாலோ ஏற்படுவது அல்ல. அது கர்த்தர் மாத்திரமே உயர்த்த முடியும். அல்லேலூயா. கனத்தை தருவது கர்த்தர் மாத்திரமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பணம் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லா காரியங்கள் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே உயர்வு அல்லது கனம் வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மாத்திரமே அதை தர முடியும். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தரை நீங்கள் அருமையாய் பின்பற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிற முதல் ஆசீர்வாதம் கனம். அல்லேலூயா. இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்று சொல்லி. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இதை யாரை பற்றி சொல்லுகிறார்? யாக்கோபை பற்றி. யாக்கோபினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். சொந்த சகோதரனால் எத்தன் என்று சொல்லி எண்ணப்பட்டவன், மற்றவர்கள் அவனை பார்த்து திருடன், ஏமாற்றுக்காரன், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி பெயர் பெற்றவனாய் இருந்த யாக்கோபை தேவன் என்ன சொல்றாரா? என் பார்வைக்கு அருமையானவன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனிக்கும் போது மிகவும் அருமையாக இருக்கிறது பிரியமானவர்களே. எப்படி மற்றவர்களால் ஏமாற்றுக்காரன், மற்றவர்களால் எத்தன் என்று சொல்லி அழைக்கப்பட்ட இந்த யாக்கோபு எப்படி தேவனுடைய பார்வையில் அவன் அருமையாய் மாறினான், எப்படி தேவனுடைய பார்வையிலே அவன் அருமையாய் மாறினான் என்று சொல்லி பார்க்கும்போது அவனுடைய கிரியை, அவனுடைய விசுவாச கிரியை மிகவும் நம்மை ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது பிரியமானவர்களே. யாக்கோபை குறித்து நீங்கள் அநேக சத்தியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனாலும் சில காரியங்களை யாக்கோபினுடைய வாழ்க்கையில் இருந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எப்படி தேவன் யாக்கோபை பார்த்தார், அதே தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படி யாக்கோபினுடைய வாழ்க்கை மாதிரி யாக்கோபை போல நீங்கள் கிரியை செய்யும் போது எப்படி யாக்கோபை உயர்த்தின தேவன் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே கனத்தை கொண்டு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபினுடைய கனம் என்ன என்று சொல்லி முதலாவது நான் அதை விலக்கிவிட்டு அவன் எப்படி அதை செயல்பட்டான், அதை பெற்றுக்கொள்ள அவன் எப்படி நடந்து கொண்டான் என்று சொல்லி நான் பின்பாக நான் விளக்க விரும்புகிறேன். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே இருந்த கனம் என்ன, எப்படி தேவன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி முதலாவது நான் விளக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 50வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களை அருவருப்பாக எண்ணினார்கள், ஒரு தாழ்ந்த ஜாதியை போல நடத்தினார்கள். ஆனால் யாக்கோபு ஒரு இஸ்ரவேலன். யோசேப்பு எகிப்திலே அதிபதியாக இருந்த காலத்திலே அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய குடும்ப மக்களை எல்லாரையும் எகிப்திற்கு அவன் கூட்டிக் கொண்டு போகிறான். இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக இருக்கும் போது தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரரையும் அவன் எகிப்து தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு வருகிறான். அப்படி அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து எகிப்து தேசத்திலே விசேஷமான இடமாகிய கோசோன் என்கிற நாட்டிலே இந்த யாக்கோபையும் அவனுடைய பிள்ளைகளையும் வைக்கிறான். இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது உலகம் எங்கிலும் பஞ்சம், உலகம் எங்கிலும் ஜனங்கள் உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ எங்களுக்கு உணவு கிடைக்காதா என்று சொல்லி அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே யாக்கோபினுடைய நிலைமை பார்க்கும்போது யாக்கோபு தன்னுடைய வயதான காலத்திலே ஒரு உயர்ந்தவனாக நாட்டின் உயர்ந்த பகுதியிலே இருக்கிறான். அவனுடைய பகுதி செழுமையான பகுதி. கோசே நாட்டை பற்றி படிக்கும்போது
கோசன் பகுதி எகிப்திலே ஒரு விசேஷமான செழுமையான பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அரண்மனையிலிருந்து நேரடியான கவனிப்பு, இப்படியாக யாக்கோப்பு யோசேப்பிடமிருந்து சகலவித ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறான். சகலவித நன்மைகளை அரண்மனையிலிருந்து பெற்றுக்கொண்டு வருகிறான். பாருங்கள், எகிப்தியர் இஸ்ரவேலரை அடிமைகளாக அருவருப்பாக எண்ணிக்கொண்டிருந்த நாட்களிலே இஸ்ரவேலா இருந்த யாக்கோப்பை அவனுடைய இறுதி காலம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோப்புக்காக எகிப்தியர் ஜனங்கள் 70 நாள் துக்கம் கொண்டாடினார்களாம். ஹல்லேலூயா. யாக்கோப்பினுடைய மரணத்தை போல ஒரு உன்னதமான மரணம் வேதத்திலே சொல்லப்படவில்லை. காரணம் என்ன? எகிப்தியர்கள் அருவருப்பாய் எண்ணிக்கொண்டிருந்த இந்த எகிப்து ஜனங்கள் யாக்கோப்புக்காக துக்கம் கொண்டு சுகந்த வர்க்கமிட்டு 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்களாம். தேவன் சொன்னாரே, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கணம் பெற்றாய் என்று சொன்னாரே யாக்கோப்புக்கு, அந்த கணத்தை அவனுடைய இறுதி மரணத்தில் வரைக்கும் ஆண்டவர் நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஜீவியத்தில் வாழ்க்கையில் ஒரு பகுதியில் நிச்சயமாக நிறைவேறும். தேவன் நமக்கு வாக்கு பண்ணினவர், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக யாக்கோப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு கணம், அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அவன் எப்படி கிரியை நடப்பித்தான், அவன் எப்படி செயல்பட்டான். தேவனே பார்த்து நீ என் பார்வைக்கு அருமையானவன் என்று சொல்லி யாக்கோப்பை பார்த்து விசேஷப்பட அவன் வாழ்க்கையில் இருந்த சில விசேஷித்த காரியங்களை, சில காரியங்களை சொல்லி நான் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து சொல்ல விரும்புகிறேன். யாக்கோப்பை பற்றி இங்கே ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது 4வது வசனத்திலே வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றான். இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்றார், நீ உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பி போ. அவன் லாபான் வீட்டில் இருக்கிறான், வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நல்ல சம்பளம், அவனுடைய காரியங்கள் எல்லாம் பெருகி கொண்டிருக்கு, அவனுடைய மந்தை பெருகி கொண்டிருக்கு. தேவன் அவன் மாமனார் வீட்டில் இருந்து யாக்கோப்பை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையிலே ஒரு பக்கம் ஏமாற்றம் இருந்தது உண்மைதான், ஆனால் இன்னொரு பக்கம் தேவன் யாக்கோப்பை உயர்த்தி கொண்டு இருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தின் உச்சியில் அவன் இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், தம்பி நீ எழுந்து உன் இனத்தார் இடத்துக்கு போ. யாக்கோப்பு மறு உத்தரவு ஒண்ணுமே சொல்ல. அல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு அவன் உடனே கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். முதல் குணாதிசயம் யாக்கோப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். இந்த நிலைமையில நாம இருந்தோம்னா நினைத்து பாருங்கள். ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும்போது, உயர்ந்த வருமானத்தில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ இதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு பேரால வர முடியும்? எவ்வளவு பேரால அந்த காரியத்தை விட்டுட்டு வெளியே வர முடியும்? இது ஒரு மிகவும் கடினமான காரியம் பிரியமானவர்களே. ஆனால் யாக்கோபு என்ன நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் சொல்லிவிட்டார் என்று சொல்லி அவன் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதும் கீழ்ப்படிந்தான். அது கர்த்தருடைய பார்வையில் அருமையாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக தேவன் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவரே நீர் போக சொன்னால் நான் போறேன், நீங்க இருக்க சொன்னால் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட இதயங்களை தான் தேவன் இந்த காலவேளையிலே தேடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக செயல்படுத்துகிறவர்களாக இருக்கும்போது மாத்திரமே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால கனம் பெறுவாய். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடு கூட இருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை மறுபடியும் ஒரு வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் திரும்பி போ, உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேரோட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஜீவிய பாதையில் அநேக நேரங்களிலே தேவன் நம்மோடு கூட இருப்பதில்லை. நாம் நினைக்கிறோம் நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோம், ஆண்டவருக்காக பாடுகிறோம், ஆண்டவருக்காக கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு நேரத்தில் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் நம்மோட தான் இருக்கிறான்னு நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொருவரையும் யோசித்து பாருங்க, நம்ம செய்கிற கிரியைகள் நிமித்தமாக ஆண்டவர் பல நேரங்களிலே தேவன் நம்மோடு கூட இருப்பதில்லை. ஆனால் யாக்கோபின் இடத்துல பாருங்க, அவனுடைய முன்னணி நிலைமை ஒரு எத்தனை ஏமாற்றுக்காரனா இருந்தாலும்
தேவன் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனுக்கு பிரியமாய், நாம் தேவனுக்கு அருமையானவைகளை நாம் செய்யும் போது மாத்திரம்தான் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. 32:10 வாசிக்கலாம். இங்க சொல்ற வார்த்தைகளை கவனியுங்கள். உங்களுக்கு தெரியும், யாக்கோபு ஒரு எத்தன், இஸ் a talented person, அதாவது ஒரு திறமைசாலி என்று சொல்ல வேண்டும். ஆனா அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட கவனிங்க, நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க எவ்வளவு திறமைசாலிகளா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பராக்கிரமசாலிகளா இருந்தாலும் சரி, யாக்கோபை போல ஒரு தாழ்மையின் குணம் உங்களுக்கு அவசியம். ஹல்லேலூயா. இது நமக்கு அவசியம். அப்பொழுதுதான் தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ என் பார்வைக்கு பிரியமா என்று சொல்லி. ஹல்லேலூயா. யாக்கோபிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், முதல் காரியம், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். இரண்டாவது, தேவன் யாக்கோபோடு கூட இருந்தார். மூன்றாவது, அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு நல்ல குணம் தாழ்மையுள்ளவனா. எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் அவன் சொல்ற வார்த்தை ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. அந்த நேரத்தில் அவன் இருக்கும்போது இரட்டை பரிவாரங்களோடு அவ்வளவு சொத்து அவனுக்கு இருக்கு. அவனுக்கு யார் உதவியும் அவசியம் இல்லை. ஆனாலும் அவன் சொல்றான், தாழ்மையா, ஆண்டவரே இந்த சொத்துக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உமது கிருபை. ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இங்கே சொல்லுகிற வரிகளை கவனியுங்கள் பிரியமானவர்களே. தேவன் யாக்கோபை எவ்வளவாய் உயர்த்தி இருந்தாலும் அவன் இப்ப இருக்கிற நிலைமை 2 பரிவாரம். இதனுடைய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லும்போது சுமார் 20 லட்சம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அவனுடைய ஆசீர்வாதம் அந்த நேரத்தில் இருந்தது. ஆனால் யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை இங்க என்ன சொல்லுகிறான்? நான் கோலும் கையுமாய் கடந்து போனேன் ஆண்டவரே. அவன் பழையதை மறந்து போகவே இல்லை. பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைமையில் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் கோலும் கையுமா தாப்பா இந்த யோர்தானை கடந்து போனேன், ஆனா இப்போது நான் 2 பரிவாரத்தோட இருக்கிற, எல்லாம் உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. அநேகர் பாத்தீங்கன்னா தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்திலே நாம் திளைத்துக் கொண்டு இருக்கிறோம். கடந்த காலங்களிலே தேவன் நம்மை எப்படி வைத்திருந்தார் அதை நாம் மறந்து போயிருக்கிறோம். பிரியமானவர்களே, பூர்வ எல்லையை மறக்க வேண்டாம் என்று சொல்லி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்த நாட்களில் இருந்த ஒரு நிலைமையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த யாக்கோபிடத்தில் இருந்த நல்ல ஒரு காரியம், அவன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற போதிலும் கடந்த காலத்திலே தேவன் அவனை எப்படி வைத்திருந்தார் என்று சொல்லி அவன் என்ன பண்ணவே இல்லை, மறக்கவே இல்லை. அந்த கோலை அவன் பத்திரமாக வைத்திருந்த, ஆண்டவரே இந்த கோலை தான் ஆண்டவரே இந்த யோர்தானை கடந்து போனேன், ஆனால் இப்பொழுது தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அவனுடைய காரியம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டவன். இந்த யாக்கோபு கர்த்தருடைய பார்வையில் அருமையான காரணம், தேவன் யாக்கோபுக்கு சொல்ல வாக்குத்தத்தங்களை அவன் பற்றி கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அது ஒரு உயர்ந்த குணம் பிரியமானவர்களே. நீங்கள் கேட்கிற அல்லது தேவன் உங்களுக்கு என்று சொல்லி கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்கள் பற்றி கொண்டு, ஆண்டவரே எனக்கு நீங்க இப்படி சொன்னீங்களே, எனக்கு இப்படி சொன்னீங்களே, நீங்க அதை செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முற்பிதாக்கள் ஒவ்வொருவரை பற்றி படிக்கும் போது ஆபிரகாம் இப்படித்தான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே. ஈசாக்கு ஜெபம் பண்ணும்போது அப்படித்தான், ஆண்டவரே நீர் ஆபிரகாமுக்கு நீர் இப்படி வாக்கு பண்ணினீரே. இங்க பாருங்க, யாக்கோபு சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த வாக்கு பண்ணீரே, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே என்று சொல்லி கர்த்தர் அவனுக்குன்னு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவன் பற்றி கொண்டவனாக ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய பார்வையிலே அருமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக அவன் தேவனோடு போராடுகிறவனாக, உங்களுக்கு தெரியும் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருந்து 29வது வசனம் வரைக்கும் அவன் மனிதர்களோடு போராடவில்லை. அவன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருந்த போதிலும் தேவனோடு போராடி, ஆண்டவரே இந்த உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரம் எனக்கு போதாது ஆண்டவரே, உம்முடைய உன்னத ஆசீர்வாதங்களை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனோடு ஜெபத்திலே போராடுகிற ஒரு நல்ல ஜெப வீரனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை யாக்கோபு செய்கிறபடினால தான் ஆண்டவர் யாக்கோபு பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன்.
எத்தனை பேர் இந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில செய்யலாம்னு சொல்லி விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இப்படி நீங்க செய்யும் போது தேவன் உங்களை பார்த்து சொல்லுவார், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் ஒரு பழுதும் இல்லை. ஹல்லேலூயா. நம் தேவன் பாருங்க, அவருடைய கண்கள் பூமியில ஒவ்வொரு நாளும் உங்களை ரட்சித்த நாளிலிருந்து ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கு. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் பார்க்கலையே, மற்றவங்க பார்க்கலையே, சபையில் இருக்க விசுவாசிகள் பார்க்கலையேன்னு சொல்லி. 2 நாளாகமும் 16:9 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி தேவனுடைய கண்கள் யாரெல்லாம் இந்த பூமியிலே உத்தம இருதயத்தோடு என்னை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய கண்கள் பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பார்த்து யாரெல்லாம் அவருடைய பார்வைக்கு அருமையாக நமக்கு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கனத்தை தருகிறார். உங்களுடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாக்கோபை போல இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கனம் உண்டாகும், நிச்சயமாக உயர்வு உண்டாகும், நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம் தேவனுடைய பார்வையில் அருமையாக இருக்கும் போது தேவன் நமக்கு கொடுக்கிற 2வது ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். 2வது ஆசீர்வாதம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சுக வாழ்வு. அல்லேலூயா. சுக வாழ்வை தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீதி உனக்கு முன்பாக செல்லும். தேவன் இந்த கால வேளையிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ கர்த்தருடைய பார்வையில் அருமையானவளா இருக்கிற, ஆனா இன்னும் நீ தேவனுடைய பார்வையிலே பிரியமாய் நடக்கும் போது தேவன் நமக்கு தருகிற 2வது ஆசீர்வாதம் சுக வாழ்வு. ஹல்லேலூயா. இந்த சுக வாழ்வு எப்பொழுது நமக்கு உண்டாகும்? நீங்க கேட்கலாம், சுக வாழ்வு ஆண்டவர் தருவேன்னு சொல்றாரே, இப்படி நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது? இங்க யாக்கோபை பற்றி பார்த்தோம், ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இங்கே ஏசாயா சொல்லுகிறாரே, உனக்கு சுக வாழ்வு உண்டாகும், உன்னுடைய விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி இங்கே ஏசாயா சொல்லுகிறாரே. அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும்போது முந்தின வசனத்தை வாசிக்கலாம். பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும் போது உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறோம் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இங்க சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில எது கர்த்தருக்கு பிரியமானது, எது கர்த்தருடைய பார்வையிலே அருமையானது, இப்படி நாம் அருமையாய் வாழும்போது தேவன் நமக்கு கொடுக்கிற 2வது ஆசீர்வாதத்தை பார்த்தோம், சுக வாழ்வு. அந்த சுக வாழ்வு எப்பொழுது உண்டாகும் என்று சொல்லி பார்க்கும்போது இல்லாதவர்களுக்கு, எளியவர்களுக்கு நாம் உதவி செய்கிற காரியம். ஹல்லேலூயா. உங்களை விட இல்லாதவர்கள், உங்களை விட வறுமையில் இருக்கிறவர்களுக்கு, உங்களை விட எளிமையில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது அது கர்த்தரின் பார்வையிலே பிரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய கிரியையை பார்த்து நீ என் பிரியம் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பாராட்டுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே சுக வாழ்வை தருகிறார். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 41வது வசனத்திலே ஒரு கதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதியுள்ளவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை, வியாதியில் உள்ளவர்களை நாம் போய் விசாரிக்கிறது, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யும் போது நம்முடைய குடும்பத்திலே ஒரு சுக வாழ்வு உண்டாகும். நம்ம மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை மாத்திரம் நினைத்து கொண்டு ஒரு சுயநல கிறிஸ்தவ ஜீவியம் செய்யும் பொழுது அது கர்த்தருடைய பார்வையிலே பிரியமில்லை. பிரியமானவர்களே, அது அருவருக்கத்தக்க காரியமா இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய முக்கியமான காரியம். ஆண்டவருடைய வருகையில ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களை ஆண்டவர் துரத்தி விடுகிறார். காரணம் பாருங்க, எளிமையானவர்களுக்கு அவர்கள் உதவி செய்யாதபடினாலே இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் நாம் உதவி செய்யும் போது அது கர்த்தரின் பார்வையிலே பிரியமா இருக்கிறது. இப்படி தேவனுடைய பார்வையிலே பிரியமா இருந்தால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சுக வாழ்வை நிச்சயம் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 3வது ஆசீர்வாதம், தானியேலுக்கு எழுதின
புஸ்தகம் 10வது அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாய் இருந்து காலூன்றி நில் என்றார். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்கையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் 10வது அதிகாரத்திலே தானியேல் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக உபவாசத்தோடு செபித்துக் கொண்டு இருக்கிறான். பதில் வரவே இல்லை. அவனுடைய ஜெபம், அவனுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறக்கூடாதபடிக்கு பிசாசு அவனுக்காக எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் சில குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தேவதூதன் அவனுக்கு முன்பாக தோன்றி அவன் சொல்லுகிற வார்த்தை தான் இங்கே நம்ம வாசித்தோம். 3வது ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும். அநேக நாட்களாக நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், அநேக நாட்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அநேக நாட்களாக நான் துதித்துக் கொண்டு, அநேக நாட்களாக என்னுடைய விண்ணப்பங்களை நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேனே, ஆனால் இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் கதறிக்கொண்டு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய பார்வையிலே அருமையானபடினாலே உன்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்கள், தானியேலை பற்றி சொல்லும் பொழுது என் பிரியமான புருஷனாய் தானியேல் இருந்தபடினாலே அவனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. எப்படி தானியேல் பிரியமாய் இருந்தான்? அவனுடைய ஜெப ஜீவியம் சரியாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே சரியான ஜெப ஜீவியம், உபவாச ஜெபம் ஜீவியம் சரியாக இருந்தபடினாலே அது தேவனுடைய பார்வையிலே பிரியமாய் இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய ஜெப ஜீவியம், நம்முடைய சரியான ஜெப ஜீவியம் இருக்கும்போது தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப ஜீவியத்தை ஒழுங்குபடுத்துங்கள், சரியாக முறையாக ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு தான் தேவன் பிரியமாய் இருந்து உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரே ஒரு வசனத்தை. 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலே சாலமோனை பற்றி எழுதுகிறார்கள். சாலமோன் ஒரு நாள் தாவீதுக்கு பிறகு ராஜாவாகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனிடத்துல வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. சாலமோனிடத்திலே தேவன் கேட்கும் பொழுது அவன் என்ன கேட்டான்? ஞானத்தை கேட்டான். இப்படி அவன் கேட்ட ஞானம், அந்த விண்ணப்பம் தேவனுடைய பார்வையில் உகந்ததாய் இருந்தது. நம்முடைய விண்ணப்பங்கள் ஏன் அநேக நேரங்களிலே கேட்கப்படுகிறது இல்லை? நம்முடைய விண்ணப்பங்கள் அநேக நேரங்களிலே நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, கேட்கிற விண்ணப்பங்கள் தேவனுடைய பார்வையிலே உகந்ததா இருக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், சாலமோன் கேட்ட விண்ணப்பம் அவன் பொருளையோ பணத்தையோ ஆஸ்தியையோ கேட்கவில்லை, ஜனங்களை வழிநடத்த ஞானத்தை கேட்டான். இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு உகந்ததா இருந்தது. நீங்கள் அநேக விண்ணப்பங்களை கேட்கிறீர்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏன் நிறைவேறாமல் இருக்கிறதுனா அந்த விண்ணப்பங்கள் தேவனுடைய பார்வையிலே உகந்ததா இல்லை. ஆனா நீங்க இந்த நாள் இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலுங்க ஆண்டவரே. அப்பா, என்னுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கணும். அதான் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்க ஏசாயாவுல, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். காரணம் என்ன? நாம தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறோம், தேவனுடைய ஆளுகைக்குள் வந்திருக்கிறோம். நம்ம உலகத்திலே இல்ல, தேவனுடைய சபையிலே தேவன் அவர் நம்மை ஆளுகை செய்கிறபடினாலே நம்முடைய இஷ்டத்துக்கு தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றுகிறவர் அல்ல, அவருடைய சித்தத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எது நல்லது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது நல்லது என்று சொல்லி நம்முடைய தகப்பனுக்கு தெரிந்திருக்கிறபடினாலே அவருக்கு ஏற்றபடி, அவருடைய பார்வைக்கு ஏற்றவைகளை மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன விண்ணப்பம் நீங்க ஏறெடுத்தாலும் நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த சாலமோனை போல நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த விண்ணப்பம் உங்களுடைய பார்வையிலே உகந்ததா இருக்குமாப்பா, அப்படி உகந்ததா இருந்தா அதை நிறைவேற்றுங்க, உடனே நிறைவேற்றுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அது தேவனுடைய பார்வையிலே அருமையா இருக்கிறதா? நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய பார்வையிலே அருமையா இருக்கும்போது உங்களுடைய விண்ணப்பங்களை தேவன் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் தேவனுடைய பார்வையிலே அருமையா இருக்கும்போது, நாம் தேவனுடைய பார்வையிலே பிரியமா இருக்கும்போது
தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். எடுத்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 38வது வசனம். என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டுவேன். அல்லேலூயா. 4வது ஆசீர்வாதம், நாம் தேவனுடைய பார்வையிலே செம்மையானவர்களாய் அல்லது அருமையானவர்களாய் அல்லது பிரியமானவர்களாய் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். தாவீதுக்கு கட்டின போன நிலையான வீட்டை நான் உனக்கு கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வீடா இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான குடும்ப வீடா இருந்தாலும் சரி, தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ மாத்திரம் என் பார்வைக்கு நீ அருமையானவனாய் இருந்தால், நீ மாத்திரம் என் பார்வைக்கு செம்மையாய், நீ மாத்திரம் என் பார்வைக்கு பிரியமாய் நடந்து கொண்டால் போதும், நான் உன் வாழ்க்கையை கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 127:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதான். நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானவர்களாய் மாறும்போது, நீங்கள் தேவனுடைய பார்வையிலே அருமையாய் மாறும்போது, உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே செம்மையாய் இருக்கும்போது, தேவன் எப்படி தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டணும். எப்படி வீட்டை கட்டுவேன் மாத்திரம் ஆண்டவர் சொல்லல, அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்குமா? நிலையான வீடு. அநேகருடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. இது ஒரு மிகவும் வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பம், அநேக பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ மாத்திரம் என் பார்வைக்கு செம்மையானதை செய் மகனே. இந்த வாலிப பருவத்திலே, இந்த வயதான காலத்திலே, இந்த காலத்திலே நீ என் பார்வைக்கு, தேவனுடைய பார்வைக்கு நாம் பிரியமானவர்களாய் செம்மையான காரியங்களை செய்யும் போது, எப்படி தாவீதுக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை தேவன் கட்டினாரோ, அவனுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது அவனுடைய அரசாட்சி நீண்ட அரசாட்சி, அவனுடைய அரசாட்சியை யாராலையும் அழிக்கவே முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, தேவன் தாவீதை பார்த்து அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே எப்படி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்றார். ஏன் ஆண்டவர் தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டினார்? ஆண்டவர் பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது பாருங்கள். தாவீதை குறித்து கர்த்தர் கொடுக்கிற சாட்சியை பாருங்கள். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். தேவன் இந்த பூமியிலே அவருடைய கண்களை வைத்து பார்க்கும்போது தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவருக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் தாவீதை போல மாறும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளாய் மாறும் பொழுது, எப்படி தாவீதுக்கு தேவன் நிலையான வீட்டை கட்டினாரோ அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எல்லா காரியங்கள், உங்களுடைய சந்ததி, உங்களுடைய வருமானம் எல்லாவற்றையும் கட்ட அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு காரியம், நம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாத்திரம் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா மாத்திரம் இருக்கும்போது நம் கர்த்தருக்கு நம் பிரியமானவர்களாய் அவர் நம்மை பார்த்து சொல்லுவார், என் பிரியமே, என் ரூபவதி, உன்னில் ஒரு குறைவு இல்லை. ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவள். நீ கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவள், விசேஷமானவன். இப்படி நாம் விசேஷமா இருக்கும்போது, தேவனுக்கு நாம் பிரியமா இருக்கும்போது, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். முதல் ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கனத்தை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில உயர்வை தருகிறார். உயர்வும் கனமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் உயர்த்தாமல் ஒருவனும் உயர முடியாது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், யாக்கோபை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையுள்ளவர்களாக, தேவன் எந்த நிலைமையில உங்களை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி உங்களுடைய பழைய கடந்த கால நிலைமையை மறந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த
இந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளுங்க. வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது கர்த்தருக்கு பிரியம். காரணம், அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்ல, மனம் மாற அவர் மைந்தன் அல்ல, அவர் உண்மையுள்ள தேவன். யாக்கோபை போல நம் தேவனோடு ஜெபத்திலே போராடணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. இந்த உலக ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் அல்ல, பரலோக பூலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள யாக்கோபை போல நாம் தேவனோடு போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது எப்படி யாக்கோபுடைய இறுதி நிலைமை, அவனுடைய இறுதி காலம் ஒரு ஆசீர்வாதமாய் இருந்ததோ, அவனுடைய அடக்க ஆராதனை மரணங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்ததோ, கனப்படுத்தப்பட்டு இருந்ததோ, அப்படியாக நம்முடைய வாழ்நாளிலே தேவன் நிச்சயமாக நம்மை கனப்படுத்துவார். நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம், நமக்கு சுக வாழ்வை தேவன் தருவார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதியான இளைப்பாறுதலான வாழ்க்கை தேவன் தருவார். எப்பொழுது தெரியுமா? நம் கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானவர்களாய், கர்த்தருடைய பார்வையிலே பிரியமானவர்களாய் நடக்கும்போது தேவன் நமக்கு ஒரு சுக வாழ்வை தருவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேலை அநேக ராஜாக்கள் அரசாண்டாங்க. ஆனால் தாவீதை போல சில அரசர்கள் மாத்திரம் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தபடினாலே தேவன் அவர்களை இளைப்பாற பண்ணினார். தேவன் அவர்களுக்கு ஒரு சுக வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டார். யாரெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சாபங்கள், அநேக அழிவுகள், அநேக பிரச்சனைகள் உண்டானது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இது நமக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்வோம். தேவன் நம்மை பார்க்கிறார், அவருடைய கண்கள் பூமி எங்கும் பார்த்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பயபக்தியோடு நாம் வாழ்வோம். மூன்றாவது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், நாம் ஏறெடுக்கிற எல்லா வகையான விண்ணப்பங்கள் கேட்கப்படும். எந்த வகையான விண்ணப்பங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்களுடைய பார்வைக்கு செம்மையா இருக்கும் போது தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களை தேவன் நிறைவேற்றுகிறார். ஆனா சாலமோனுடைய காரியத்திலிருந்து நம்ம ஒரு காரியம் கற்றுக்கொள்கிறோம். என்ன அப்படின்னா, நாம் கேட்கிற விண்ணப்பங்கள் தேவனுடைய பார்வையிலே உகந்ததா இருக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய பார்வையிலே ஏற்றவனா இருக்கும்போது அந்த விண்ணப்பங்கள் உடனே நிறைவேற்ற போகிறபடியா இருக்கிறது. நான்காவதாக, நம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவைகளை செய்யும் போது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கை என்கிற வீட்டை கட்டுகிறார், குடும்பம் என்கிற வீட்டை கட்டுகிறார். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் என்கிற வீட்டை கட்டுகிறார், தொழில் என்கிற வீட்டை கட்டுகிறார், வருமானம் என்கிற வீட்டை கட்டுகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த நாளிலிருந்து நான் உம்முடைய பார்வைக்கு ஆண்டவரே நான் சரியானதை செய்வேன், ஆண்டவரே பிரியமானதை இன்னும் நான் செய்வேன், நான் செய்கிறேன் ஆனா இன்னும் செய்வேன். என் வாழ்க்கையை கட்டுங்க, என் குடும்பத்தை கட்டுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க தான் கட்ட முடியும். ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாச விருதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். அன்பும் கிருபையும் ஆசீர்வாதம் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை இறுதி வேளைக்காய் நன்றி செலுத்துகிறாயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நீர் கொடுத்த வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, எஸ்ஸப்பா, பெற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் 100 ஆண்டவரே 100ஆக கனி கொடுக்க, 30, 60, 100மாக கனி கொடுக்க தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வசனம் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, வசனமானது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பழுகி பெருகி அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விருத்தியை தேவன் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எஸ்ஸப்பா, நீங்க கொடுத்த வார்த்தையை நாங்கள் சொல்லி இருக்கிறோம், நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருடைய குடும்பத்தை தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் கனத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வு உண்டாவதாக, ஒவ்வொருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதாக அநேக நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் இந்த நாளிலிருந்து கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
ஒவ்வொருடைய வாழ்க்கையை தேவன் கட்டுவீராக. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுங்க, அவருடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் கட்டுங்க. ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே குடும்பங்களை கட்டுகிற தேவன், காவல் புரிகிற தேவன், சியோனில் இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஐயா, உம்மை அண்டி உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் நீர் கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோயா. உம்மை தவிர நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நீர்தான் எங்களுக்கு வழி, நீர்தான் எங்களுக்கு சத்தியம், நீர்தான் எங்களுக்கு வழி ஆண்டவரே. உண்மையை நாங்கள் உம்முடைய கரத்தை உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கேட்ட சத்தியம் அவளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஏதோ கேட்ட வண்ணமாய் கடந்து செல்லாதபடிக்கு அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அது நிறைவேறக்கூடியதா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரும் இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கனமையுமே ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் என்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.